லாவோட்சுனுடைய 22வது பாடல், இயற்கையின் இயல்பு அப்படின்ற தலைப்பில் உள்ள புத்தகம். இந்த 22வது பாடலோட தலைப்பு அப்படின்னு உதாரண புருஷர். இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஹோல், லெட் யுவர் செல் பி பார்ஷல். இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஸ்ட்ரைட், லெட் யுவர் செல் பி crooked. இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஃபுல், let yourself be empty. If you want to be reborn, let yourself die. If you want to be given everything, give everything up. The Master, by residing in the toe, sets an example for all beings. Because he doesn't display himself, people can see his light. Because he has nothing to prove, people can trust his words. Because he doesn't know who he is, people recognize himself in him. Because he has no goal in mind, everything he does succeeds. When the ancient masters said, if you want to be given everything, give everything up, they weren't using empty phrases. Only in being lived by the toe can you be truly yourself. ஜீவ பாடல், ஜீவ கவிதைகள் லாவோட்சு உடையது. ஏனென்றால் உண்மை ஜீவிதமானது. அதில் ரொம்ப அழகா சொல்றார், இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஹோல், நீங்கள் முழுமை அடைய வேண்டும் என்றால் பகுதியாக இருங்கள். நீங்கள் நேராக இருக்க வேண்டுமென்றால் வளைந்திருங்கள். நீங்கள் முழுமையாக ஆக வேண்டுமென்றால் காலியாக இருங்கள். நீங்கள் பிறக்க வேண்டுமென்றால் நீங்கள் இறக்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டுமென்றால் எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள், கொடுத்து விடுங்கள். எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும். த மாஸ்டர், அந்த குரு, ஆசான், அவள் by residing in the toe sets an example for all beings. வெளியிலோடு மோக நின்ற அந்த இறைத்தன்மையில் இருக்கக்கூடிய அந்த இறை இயல்பினாகிய அந்த ஆசான் மௌனமாக இருக்கிறார். அந்த மௌன நிலையில் அவர் எல்லா உயிரினங்களுக்கும் உதாரணமாக இருக்கிறார், உதாரண புருஷராக இருக்கிறார். முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே அப்படின்ற இந்த முத்தர் மனம் இருக்கும் மோனத்தேன முத்தராகிய அந்த ஆசான் உதாரண புருஷராக எல்லாருக்கும் வழி நடத்துகிறார். எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறார், ரோல் மாடல், வழிகாட்டி. Because he doesn't display himself, people can see his light. அவர் தன்னை எப்பயும் வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. அதனால் அவருடைய ஸ்பரிசமும் அவருடைய ஒளியும் எல்லாருக்கும் வழிநடத்துகிறது. பிகாஸ் he has nothing to prove, எதையும் அவர் உறுதிப்படுத்துவதில்லை. ஆனால் அனைவரும் அவரை நம்புகின்றார்கள், உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு குருவானவர் எதையும் ப்ரூவ் பண்ண மாட்டார். உறுதிப்படுத்தி இதெல்லாம் டெஸ்டிமோனி எல்லாம் போடுறது அவர் வேலை இல்லை. டெஸ்டிமோனி எல்லாம் உதாரணம் போட்டு நான் இதை செய்துட்டேன்னு சொல்ல மாட்டார். அதை சொல்லாதனாலே எல்லாரும் உறுதியாக அவரை நம்புகிறார்கள். Because he doesn't know who he is. அவர் தன்னை யாராகவும் அறிமுகப்படுத்தவில்லை. ஒரு அறிமுகப்படுத்துறோம்னா நான் இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன்னு சொல்றேன். அவர் யாராகவும் தன்னை அறிமுகப்படுத்தவில்லை. யாராகவும் அவரை மற்றவர்களுக்கு தெரியாது. He doesn't know who he is. அவர் யாருன்னு அவருக்கே தெரியாது. தெரினா எதை மதிப்பிட்டு நான் சொல்லுவது? நான் எப்பயுமே அந்த இறைநிலையில் இருக்கும்போது நான் எதை உறுதிப்படுத்தி நான் யாருன்னு நான் சொல்றதுன்னு அவருக்கே தெரியாது. அதனாலேயே because he doesn't know who he is, people recognize themselves in him. அவர் யாரென்று அவருக்கே தெரியாத நிலையில், அதாவது தெரியாத நிலையில்னா விளக்க முடியாத நிலையில் அவர் இருக்கிறார். தன்னை விளக்க முடியாத நிலையில் இருப்பதால், அவர் நான் இதுன்னு சொல்லணும்னு விருப்பப்படாமல் இருப்பதால் ஒவ்வொரு மனிதர்களும் தனக்குள்ள அவரை பார்க்கின்றனர். பிகாஸ் he has no goal in mind, everything he does succeed. அவருக்குன்னு ஆசானுக்குன்னு தனி ஒரு குறிக்கோள் இல்லாதனால எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறார். ஒரு குறிக்கோள் இருந்தால் அதில் மட்டும்தான் வெற்றி இருக்கும். குறிக்கோளற்று ஃப்ளோவில் பிரபஞ்ச ஓட்டத்தில் இருந்தால் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும்ன்றது நிதர்சனமான உண்மை. நம்முடைய ஆசான்கள், பழைய முதிர்ந்த முன்னோடி ஆசான்கள் சொல்வது என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு பி கிவன் எவ்ரிதிங், கிவ் அப் எவ்ரிதிங். நீங்கள் எதனா ஒன்று எல்லாமே பெறணும்னா எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கும். இருப்பதை இழந்தால் எல்லாவற்றையும் நீங்கள் பெறலாம். இருப்பது மொத்தத்தையும் இழந்துடணும். ஒரு குருக்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் இழக்க செய்வார். என்னதான் மூலம், என்னதான் அதிகபட்ச இறுக்கத்தை தரக்கூடியது, அதை எடுத்து விட்டுருவார்.
தே weren't யூசிங் எம்டி phrases. ஒரு குருக்கிட்ட போனா எல்லாத்தையும் இழக்கணும், எல்லாத்தையும் இழந்தீங்கன்னா எல்லாம் பெறுவீங்க அப்படின்னு சொல்றது வந்து சும்மா வெற்று வாசகங்களோ வார்த்தைகளோ அல்ல குருமார்கள் சொன்னது. ஒன்லி இன் பீயிங் லிவ்டு பை த டோ, வெளியில் வெளியாக பரம ஆனந்தமாக இருப்பவர்கள் மட்டுமே அவர்களாக இருக்க முடியும். நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டுமென்றால் வெளியோடு இருப்பதால் மட்டுமே அது சாத்தியம். மற்ற எதனோடு இருந்தாலும் நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்களே வெளியே உங்கள் உருவில் எல்லாமாக இருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை தெரிந்து கொள்வதும் வெளியே தெரிந்து கொள்வதும் இயற்கையை தெரிந்து கொள்வதும் ஒன்று. அதனால் அந்த மூல நிலையாகிய அந்த பரவெளியோடு இருத்தல் என்பது உங்களோடு இருத்தல்.